அம்மா சரணம், தாயே சரணம், அபிராமி சரணம், சத்குருவே சரணம். நாம் இப்போது அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதிக்கான பொருள் விளக்கத்தை பாடலுக்கான பொருள் விளக்கத்தையும் பார்க்க போகிறோம். இப்போது அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி பாடல் பாடுறதுக்கு முன்னாடி விநாயக பெருமானை வேண்டி விநாயக பெருமானுக்கு ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு. அந்த பாடல் தான் இப்போ பார்க்க போகிறோம். பாடல்: தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரத்தம்பாகத்து உமைமைந்தனே உலகேலும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. இந்த பாடலுக்கான பொருள்: தார் அமர் கொன்றையும். தார் அப்படிங்கிற சொல் சிவபெருமானை குறிக்கிறது. அமர் என்றால் விரும்புதல். சிவபெருமான் கொன்றை மலர் அப்படிங்கிற ஒரு மலரை விரும்பி பூ மாலையாக போட்டிருக்கிறாராம். ஏன் கொன்றை மலரை போட்டிருக்கிறாரு அப்படின்னா, கொன்றை மலர் மக்கள் யாருமே அணியலை, அதை விரும்பி ஏற்றுக்கவே இல்லை. அந்த மலர் கொன்றை மலர் சிவபெருமானிடம் போய், ஏன் மக்களுக்கு யாருமே என்னை பிடிக்கலை, என்னை யாருமே விரும்பலையே அப்படின்னு முறையிட்ட போது சிவபெருமான், உன்னை பூமாலையாக நானே அணிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தார் அமர் கொன்றையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சண்பக மாலையும். சண்பக மாலை அப்படிங்கிறது பார்வதி தேவியை குறிக்குது. ஏன்னா அம்பாள் செண்பக மாலையை விரும்பி எடுத்து போட்டுக்கிறாளாம். அதனால்தான் அவள் செண்பக மாலை பிரியை. அதனால்தான் அம்பிகைக்கு செண்பக மலர் உகந்த மலர், அதை அவள் மாலையாக போட்டிருக்கிறாராம். அதனால தான் இங்கே அபிராமி பட்டர் தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் அப்படின்னு இங்கே பாடலில் பாடுறாரு. இங்கே இப்போ சாத்தும் அப்படின்னா அணிதல் என பொருள். அதாவது இங்கே அபிராமி பட்டர் தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் அப்படின்னு தான் போட்டிருக்கிறாரே தவிர தாரமர் கொன்றையும் சாத்தும், செண்பக மாலை சாத்தும் அப்படின்னு பிரிச்சே போடலை. ஏன்னா சிவபெருமானும் சக்தியும் எப்பயுமே பிரித்து பார்க்கக்கூடாதவர்கள். அதாவது ரெண்டு பேருமே சேர்ந்து எப்பவுமே அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்தில் இருக்கிறதுனால ரெண்டு பேரையுமே பிரிக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருக்குமே சேர்த்து தான் சாத்தும் அப்படிங்கிற வார்த்தையை இங்கே குறிப்பிடுறாரு. அதனால்தான் சேர்த்து ரெண்டு பேரையும் சேர்த்து பிரிக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் அப்படின்னு பாடுறார். அடுத்த லைன்: தில்லை ஊரர்த்தம் பாகத்து ஊமை மைந்தனே. அதாவது சிவபெருமான் எல்லா ஊர்லேயும் தான் இருக்கிறாரு. இவர் ஏன் இங்கே தில்லை ஊரர் அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்படின்னா, தில்லைக்கு சிதம்பரம், திருச்சிற்றம்பலம், சிதாகாசம் அப்படின்னு பல பெயர்கள் உண்டு. எல்லா கோவிலுமே சிவபெருமான் இருந்தாலும், எல்லா ஊர்லேயுமே அவர் இருந்தாலும் ஏன் இங்கே தில்லையை குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்படின்னா, தில்லை ஒரு ஆகாய ஸ்தலம். பஞ்சபூதங்களில் தில்லை ஆகாயஸ்தலம். எப்படி ஆகாயம் எல்லா இடங்களிலும் பறந்து வியாபித்து இருக்கோ, எல்லா இடங்களையும் வியாபித்து இருக்கிறதோ, அதுபோல் இறைவன் சர்வ வியாபி. அதாவது அவர் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால தான் அந்த ஊரை இங்கே குறிப்பிட்டு காட்டுறாரு அபிராமி பட்டர். இப்போ நாம் கூட எல்லா ஊர்லேயுமே பிழைப்புக்காகவோ அல்லது வியாபார நிமித்தமாகவோ தொழிலுக்காகவோ எந்த ஊருக்கு போனாலும் நமக்கு சொந்த ஊர் இருக்கும். நம்ம சொந்த ஊர் எதுன்னு கேட்டாலே சொல்லிடுவோம். அது மாதிரி சிவபெருமான் தில்லையை சொந்த ஊராக வச்சிருக்கிறாராம். அப்படிப்பட்ட சிறந்த ஊர் தான் சிதம்பரம். அதனால தான் இங்கே அந்த தில்லையை குறிப்பிட்டு காட்டி தில்லை ஊரர்த்தம் பாகத்து உமைமைந்தனே. இங்கே ஏன் பாகத்து அப்படின்னு சொல்கிறாருன்னா, பாகத்து அப்படின்னா பக்கத்தில் அப்படிங்கிறது பொருள். அதாவது அம்பிகையை எப்போதுமே சிவபெருமான் பக்கத்திலேயே வச்சிருக்கிறாரு. அதனால தான் இங்கே பாகத்து அப்படிங்கிற பொருளை சொல்கிறாரு. அடுத்து உமை மைந்தனே. அம்பிகைக்கு உள்ள 1000 நாமங்களில் உமா என்பது மிக மிக சிறந்த நாமம். ஏன் அப்படின்னா, உமா அப்படின்னு ஒரு முறை அழைத்தாலே உயர் புண்ணியங்கள் அனைத்தும் நம்மை உரிமை கொண்டாடும் அப்படின்னு காஞ்சி மகா பெரிய சுவாமிகளோட வாக்கு. காரணம் என்ன அப்படின்னா, உமா என்பது ஸ்திரீ பிரணவம். அதாவது ஓம் என்பது புருஷ பிரணவம். இப்போ உமா அப்படிங்கிறது ஸ்திரீ பிரணவம்.
ஆ உ மா சேர்ந்தா ஓம் என ஆகும். அது வந்து புருஷ பிரணவம். அதுவே உ ஆ மா வந்ததுன்னா உமா என ஆகும். அது ஸ்திரீ பிரணவம். அத்தகைய உமை மைந்தனே, அதாவது பார்வதி தேவியோட அம்சத்துல தான் பிள்ளையார் பிறந்தார். அதாவது சிவனோட சம்பந்தமே இன்றி பார்வதி தேவியோட பார்வதி தேவி தன்னோட அங்கத்தில் இருக்கிற மங்கள பொருட்களான சந்தனம், குங்குமம், வாசனை பொடி எல்லாத்தையும் சேர்த்து பிணைந்து ஒரு பிண்டமாக ஆக்கி அந்த பிண்டத்திற்கு உயிர் கொடுக்கும்போது தான் பிள்ளையார் வந்தார். அதனால்தான் இங்கே உமை மைந்தனே, அதாவது சிவனோட சம்பந்தமே இன்றி உமாதேவியோட சம்பந்தத்தால் மட்டுமே விநாயகர் அவதரித்ததுனால தான் இங்கே உமை மைந்தனே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மைந்தன் அப்படின்னா மனதிற்கு உகந்தவனே என பொருள். அதாவது உமாதேவிக்கு சம்பந்தத்தோட மட்டுமே பிறந்த அவளோட மனதிற்கு உகந்த ஒரு மகன். அதனால் அவரை உமை மைந்தனே அப்படின்னு அபிராமி பட்டர் இங்கே குறிப்பிடுறார். அடுத்து உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி. இங்கே ஏன் உலகேலும் பெற்ற அப்படின்னா, இங்கே எல்லா ஜீவராசிகளையும் படைத்து காத்து அருள்பவள் ஆதலால் உலகேலும் பெற்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பெற்ற தாய், நமக்கும் ஒரு அம்மா இருக்கிறா. அவள் வந்து நம்ம உடலுக்கு மட்டுமே தாய். நம்ம ஈன்ற தாயெல்லாம் நம்மளுக்கு உடம்புக்கு மட்டுமே தாய். ஆனால் அம்பிகை உலக உயிரினங்கள் அனைத்திற்குமே தாய். அதனால்தான் அவளை அகில அண்ட கோடியின்ற அன்னையே அப்படின்னு சொல்கிறோம்ல. அதனால்தான் நமக்கு உரிய தாய் வந்து நமக்கு பிறப்பினை தர முடியும், ஆனால் இறப்பினை வராமல் செய்ய முடியாது. ஆனால் அபிராமி பிறப்பினையும் இறப்பினையும் இல்லாமல் செய்பவள். அதனால்தான் இங்கே சீர் அபிராமி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அபிராமி பட்டர். உலகேலும் பெற்ற சீர் அபிராமி, அதாவது நீ வந்து எனக்கு மட்டும், பிள்ளையார்கிட்ட சொல்கிறாரு அபிராமி பட்டர், அம்பிகை வந்து உனக்கு மட்டும் அம்பாள் அல்ல, எனக்குமே அவள் தான் தாய். அதனால்தான் இங்கே அவளை அகில அண்டகோடியின்ற பிரம்மாண்ட நாயகி அவள். அதனால்தான் உனக்கும் அன்னையான அவள், எனக்கும் அவள் தான் தாய், மகா மாதா அவள். அதனால்தான் உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி அப்படின்னு சொல்லியிருக்கார். என் சிந்தையுள்ளே. ஏன் இங்கே சிந்தையுள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்போதும் எல்லா காலங்களிலுமே நீ வந்து என் சிந்தையுள்ளே இருந்து உன்னை விட்டு ஒரு கணம் கூட நான் பிரியக்கூடாது. நீ எப்போதுமே என் சிந்தையுள்ளேயே இருக்க வேண்டும். இந்த அபிராமி அந்தாதி வந்து என்னை விட்டு ஒருபோதும் விலகாமல் எனக்குள்ளே என் சிந்தையுள்ளே இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டி பிள்ளையார்கிட்ட வேண்டார். அதனால்தான் இங்கே என் சிந்தையுள்ளே, அதாவது எல்லா காலங்களிலுமே இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி இரண்டிலுமே இருக்க வேண்டுகிறார் அபிராமி பட்டர். துன்ப நீக்கத்திற்கும் காரணம் இறைவன், இன்பத்திலும் துன்பத்திலும் என் உள்ளத்தில் ஒலிக்க அருள் புரிய வேண்டும் அப்படின்னு விநாயகர்கிட்ட வேண்டியனால்தான் சிந்தையுள்ளே அப்படிங்கிறார். சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. காரமர் மேனி கணபதியே அப்படின்னா கருணையே வடிவமாக கொண்டுள்ள திருமேனி விநாயகரோட திருமேனி. அவரை குறிப்பதனால்தான் இங்கே காரமர் மேனி கணபதியே, கருணையே வடிவமானவனே, நீ கார்மேகம் போன்றவன். அதனால்தான் இங்கே காரமர் மேனி அப்படின்னா கார்மேகம் போன்ற உருவம் கொண்டவன். அதனால்தான் இங்கே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. எப்படி கடல் வந்து கடல் நீரை உள்வாங்கி தான் மேகம் வந்து கருப்பு நிறமாக இருக்குது. அந்த மேகம் கூட மழை பெஞ்சதுன்னா கீழே இறங்கிருச்சுன்னா அது வெளுத்து போயிடும். ஆனால் நம்ம விநாயக பெருமான் வந்து கருணையே வடிவமாக கொண்டவன். அதனால தான் அப்பேற்பட்ட கருணையே வடிவமான நீ நான் பாடவிருக்கும் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே நீங்காது நிலை நிற்க நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு விநாயகரை வேண்டி அருளிய பாடல் தான் இந்த காப்புச் செய்யுள். அதற்கான விளக்கத்தை தான் இப்போ பார்த்தோம். நன்றி.